குட் மார்னிங். இது வெளியில் நம்ம என்ஐஐ வர்சஸ் என்ஐஎம் அப்படின்னு என்னென்னு கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தலாம். ஓகேவா? ஃபஸ்ட்டு என்ஐஐனா என்ன? நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம். ஓகே, என்ஐஎம் அப்படின்னா நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின். ஸோ பேங்கிங் டேர்மில் வந்து இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ ஏன் சொல்ல வரேன் அப்படின்னா, ஸோ இந்த டேர்ம் வச்சு தான் வந்து பேங்க் வந்து பெர்ஃபார்மன்ஸை வந்து பேங்க்கோட பெர்ஃபார்மன்ஸை வந்து மெஷர் பண்ணுவாங்க. ஸோ எவ்ரி குவார்ட்டருக்கு வந்து பேங்க்ஸ் வந்து அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணும்போது இதில் தான் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. இந்த பேங்க்கோட என்ஐஐ வந்து இவ்வளோ இருக்குது, என்ஐஎம் வந்து இவ்வளோ பர்சன்டேஜில் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ என்ஐஐ சொல்லும்போது வந்து பார்த்திங்கன்னா ருப்பி இல்லைன்னா டாலரில் சொல்லுவாங்க. என்ஐஎம் அப்படிங்கிறது வந்து பர்சன்டேஜ்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தலாம். அப்ரிவேஷன் உங்களுக்கு தெரிஞ்சதில்ல. என்ஐஐன்னா என்ன, என்ஐஎம்னா என்ன? ஸோ என்ஐஐ அப்படிங்கிறது நான் சொன்ன மாதிரி நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம். ஓகே, ஸோ இன்கம் அப்படிங்கும்போது சிம்பிள் டேர்மில் சொல்லணும் அப்படின்னா ஒரு பேங்க்குக்கு வரக்கூடிய லாபத்தை தான் வந்து என்ஐஏன்னு சொல்லுவோம். அப்படியே என்ஐஎம் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ அந்த லாபம் வந்துச்சு இல்லையா, அது வந்து டோட்டல் இன்கமில் எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குது அப்படிங்கிறத மெஷர் பண்ணால் அதை வந்து என்ஐஎம்னு சொல்லுவோம். ஓகே, நீங்கள் வந்து சில நியூஸ் படிக்கும்போது ஒரு பேங்க்கோட பெர்ஃபார்மன்ஸ் ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ரெண்டு விஷயத்தையுமே வந்து சொல்லுவாங்க. ஓகே, இதை வந்து பர்சன்டேஜ்லேயும் இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ருப்பிலையும் வந்து சொல்லுவாங்க. இவ்வளோ வந்து எங்களுக்கு வந்து இன்கம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி. ஸோ இதை வந்து ஃபஸ்ட்டு வந்து இன்கம்மை பற்றி பார்த்துருவோம். இந்த என்ஐஐ அப்படி இருக்கு இல்லையா, ஸோ அது வந்து நெட் அப்படின்னு ஸ்டார்ட் ஆகுது இல்லையா. நெட் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா கழிக்கப்பட்ட அப்படின்னு அர்த்தம். நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம். இன்ட்ரெஸ்டிலிருந்து ஒரு இன்கம் வருது, அதுவும் கழிக்கப்பட்ட இன்கம் அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகே, அப்போ எங்கே இருந்து கழிச்சிருக்காங்க அப்படின்னா பேங்க் இருக்குது. பேங்க் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா என்ன பண்ணும், டெபாசிட்டை வாங்கும், லோன்ஸை வந்து தரும். கரெக்டாக? ஸோ இந்த டெபாசிட் அப்படிங்கிறது என்னென்னா பேங்க்கை பொறுத்தளவுக்கு அது லைபிலிட்டிஸ். லோன் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா அசட். ஸோ இன்னொன்று வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும், இந்த அசட் லைபிலிட்டி அப்படிங்கிறது வந்து நீங்கள் கிளியராக படித்து வச்சுருங்க, கிளியராக வந்து மண்டையில் ஏற்றி வச்சுங்க. இது வந்து நீங்கள் நிறையா இனி வரப்போகிற இதில் வந்து படிக்கிறதுக்கான சுச்சுவேஷன் வந்து இருக்கும். அதனால் மண்டையில் நல்லா ஏற்றிங்க. அசட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு பேங்க்குக்கு வந்து அதனுடைய வருமானம் ஈட்டக்கூடிய எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அசட் அப்படின்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள், பேங்க் வந்து லோன் தருது இல்லையா, அது மூலமாக இன்ட்ரெஸ்ட் வருது, அது வந்து பார்த்திங்கன்னா அசட். பேங்க் வந்து ஏதாவது ஒரு கம்பெனிலேயோ இல்லை ஏதாவது ஒரு விஷயத்தில் ஷேர்லேயோ இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா பேங்க் வந்து ப்ராஃபிட், அது வந்து அசட். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பேங்க்கோட இடம் ஏதாவது இருக்குது, இல்லைன்னா வந்து ஏதாவது பிரான்ச் இருக்குது, ஸோ அதை வந்து ஏதாவது வாடகைக்கு விடுறாங்க, இல்லை வந்து ஏடிஎம் ஃபெசிலிட்டி ஏதாவது தர்றாங்க, இல்லை வேறு ஏதாவது ஒரு விஷயம் பண்ணுறாங்க அப்படின்னா அது மூலமாக ஒரு வருமானம் வருது அப்படின்னா அது அசட். ஓகேங்களா? ஸோ இதில் ஒரு இன்ட்ரெஸ்ட்டு போட்டு ஒரு இது வாங்குவாங்க இல்லையா, இன்கமாக வாங்குவாங்க இல்லையா, அந்த இன்ட்ரெஸ்ட்டு எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இந்த சைடு வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா பேங்க் வந்து டெபாசிட் வாங்குவாங்க இல்லையா, டெபாசிட் அப்படிங்கிறது வாங்குவாங்க. ஸோ அந்த டெபாசிட் வாங்கினதுக்கு வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா அவங்க இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது டெபாசிட்டர்ஸுக்கு வந்து தரணும். ஓகே, அந்த டெபாசிட் இன்ட்ரெஸ்ட் இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்து ஒரு சைடு எடுத்து வச்சிங்க அப்படின்னா இது ரெண்டோட டிஃப்ரென்ஸ் தான் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம். ஓகே, இது வந்து பாசிட்டிவாகவும் இருக்கலாம், நெகட்டிவாகவும் இருக்கலாம். ஸோ பாசிட்டிவாக எப்போ இருக்கும் அப்படின்னா ஒரு பேங்க் வந்து ஒரு லோனை வந்து 10% இன்ட்ரெஸ்ட்டுக்கு விடுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 100 ரூபா வந்து 10%க்கு வந்து விடுது அப்படின்னா ரிட்டர்ன் எவ்வளோ வரும், எனக்கு 110 ரூபா வரும். ஓகே, அதில் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு, 10 ரூபா. அதே 100 ரூபாய் வந்து டெபாசிட் பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கு வந்து 6% இன்ட்ரெஸ்ட் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். 6 ரூபா வெளியில் போகுது, எவ்வளவு திருப்பி தரும்போது 106 ரூபா, இன்ட்ரெஸ்ட் 6 ரூபா. அப்போ எனக்கு 10 ரூபா இன்ட்ரெஸ்ட்டை நான் வாங்கியிருக்கேன், 6 ரூபா வெளியில் போயிருக்கு. இது ரெண்டோட டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4 ரூபா. ஸோ இது தாங்க வந்து என்ஐஐ, ஒன்றுமே கிடையாது, இதுதான் என்ஐஐ. ஓகேவா? கிளியர் தானே? அடுத்தது என்ஐஎம், நேஷ்னல் நெட்டு இன்கம் மார்ஜின். அதே மாதிரி தான் நெட்டு இன்கம் மார்ஜின். ஓகே, மார்ஜின் அப்படிங்கிறது நம்ம பர்சன்டேஜில் வந்து மெஷர் பண்ணுவோம். ஸோ இது என்ன அப்படின்னா உங்களுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது வந்துச்சு இல்லையா. ஓகே, இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது வந்துச்சு இல்லையா. ஸோ அந்த இன்ட்ரெஸ்ட்டில் வந்து நீங்கள் லாபம் இருக்கு இல்லையா, அதை வந்து பர்சன்டேஜில் கனெக்ட் பண்ணிங்க அப்படின்னா அதுதான் வந்து நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின். நல்லா புரிஞ்சுக்குங்க. உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது 6 ரூபா வந்துச்சு.
ரூபாய் இல்லை, 10 ரூபா வந்துச்சு இல்லையா இன்கம். ஓகே, இன்ட்ரெஸ்ட் வந்து உங்களுக்கு இன்கமாக வந்து 10 ரூபா வந்துச்சு. அந்த 10 ரூபாயில் உங்களுக்கு லாபம் எவ்வளோ வந்துச்சு, அதாவது நீங்கள் கொடுத்தது போக, இது டெபாசிட்டர்ஸ்க்கு நீங்கள் இது கொடுத்தீங்க இன்ட்ரெஸ்ட்டு, அது கொடுத்தது போக ஒரு அமௌண்ட் இருக்குது 4 ரூபா. அப்போ 10 ரூபாயில் 4 ரூபா பர்சன்டேஜ் போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 40% அப்படிங்கிறது நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின். ஓகே, இது வந்து ஃபார்முலாவில் சொல்லணும் அப்படின்னா நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் ஈக்குவல் டு நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் டிவைட் பை ஆவரேஜ் இன்ட்ரெஸ்ட் ஏர்ன்டு ஃப்ரம் அசட் இன்ட்டு 100. புரிஞ்சுச்சுல, கிளியர் தானே? ஓகே, ஸோ இது ரெண்டுமே வந்து நல்லா மைண்டில் ஏற்றி வச்சுக்கோங்க. ஃப்யூச்சரில் வந்து படிக்கிறதுக்கான நிறைய இடத்துல படிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இது தெரிஞ்சது அப்படின்னா வச்சுங்களேன், ஒரு பேங்க் ரிலீஸ் பண்ணுற பெர்ஃபார்மன்ஸ் இண்டெக்ஸை வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஈஸியாக புரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்தது வந்து உங்களுக்கு என்ஆர்ஐ அக்கௌண்ட்ஸ் பற்றின வேணுமா, இல்லை வந்து மானிட்டரி பாலிசியில் இருக்கிற எஸ்எல்ஆர் சிஎல்ஆர் பற்றின ஒரு கம்ப்ளீட் டீட்டெயில் வேணுமா அப்படிங்கிற சொல்லுங்கள். என்ஆர்ஐ அக்கௌண்ட்ஸ் என்னென்ன இருக்குது, என்ஆர்ஓ, என்ஆர்இ அண்ட் எஃப்சிஎன்ஆர். ஓகே, ஸோ இது வேணுமா அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். டாட்டா, பை பாய்.